அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. அல்லாஹு தாலா சில துவாக்களை நிராகரிக்கவே மாட்டான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான துவாவை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்தால் அதை அல்லாஹு தாலா உடனே கபூல் செய்கிறான். அதே போல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக துவா செய்தாலும் அல்லாஹு தாலா அதனை உடனே கபூல் செய்கிறான். பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைகளுக்காக செய்யற துவாவுக்கு அல்லாஹு தாலா அவ்வளோ பெரிய அந்தஸ்த கொடுத்திருக்கான். நம்ம பெற்றோர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செயல்களை செஞ்சோம்னா அல்லாஹு தாலா கிட்ட நமக்காக துவா கேட்பாங்க. ஆனா அவங்கள காயப்படுத்துற செயல்களை நாம செஞ்சு அதனால அவங்க மனசு கஷ்டப்பட்டதுன்னா, கோபத்துல ஏதாவது சொல்லிட்டாலும் அல்லாஹு தாலா அதையும் கபூல் செய்வான். நம்மளோட நன்மைக்காகவும் நம்மளோட பாதுகாப்புக்காகவும் அல்லாஹு தாலா கிட்ட மனமுருகி கேக்குற ஒரு ஜீவன் தான் நம்மளோட பெற்றோர்கள். என்னைக்குமே நம்ம அவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி செயல்களை செய்யாம இருக்கணும். இப்படி பெற்றோர்களை சந்தோஷமா வச்சுட்டாலே நம்ம வாழ்க்கையிலையும் பரக்கத் அதிகமாகும், நாளைக்கு மறுமையிலையும் நாம வெற்றி பெறலாம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தாலா நாம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.